ஹலோ! மாற்றலாம் வாழ்க்கையிலருந்து. இது என்னைக்கோ எடுத்த வீடியோ தான். என்னால அதே பிரமிப்போட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதான்னு தெர்ல. ஆனா, எனக்கு மேல நேரா நின்ன மாரி ஒரு 1,00,000 பேர் நேரா நின்ன மாரியான எல்லா கட்டிடங்களுக்கும் அழகுல ரசிச்சு, நான் மிக வியந்து பார்த்து, நான் இந்த வீடியோ எடுத்த நாளா தான் அந்த நாள் இருந்துச்சு. அவ்ளோ அழகு எப்படி சொல்றதுன்னே தெர்ல. இந்த மாதிரியான கட்டிடங்களெல்லாம் நம்ம எப்பாவது பார்க்கக்குள்ள அதோட பிரமிப்பு பெருசா தெரியும். அத ரெகுலரா பார்க்குற யாருக்குமே தெரியாது. இது நான் ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்தது தான். அதுக்கு நான் 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுவரைக்கும் பார்த்தது இல்லையா? ஏன் இப்படி பேசுறேன்னு நெனச்சுக்காதீங்க. அந்த நைட்ல, அந்த நேரத்தில நான் எதார்த்தமா போகக்குள்ள, நானும் ஜோதியும் டியூட்டி முடிச்சுட்டு போகக்குள்ள, இந்த மாரியான ஒரு அழகு கண்ல பட்டுச்சு. அதுவே ரொம்ப நீண்ட தூரமா நான் எடுத்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் ஆக்கிட்டேன். ஸ்பீட் ஆக்கி தான் உங்களுக்கு காட்டுறேனே. இது என்னன்னா, நான் இது எல்லா வீடியோலயும் நான் சொல்றது தான். இது என்னோட ஞாபகார்த்தங்களுக்காகவும், என்ன சார்ந்தவங்களோட இத காண முடியாத எதிர்பார்த்து யாரோ ஒருத்தவங்க முழுசா பார்ப்பாங்க இல்லையா? அவங்களுக்காகவும் தான். அந்த நாள நான் பிரமிச்ச நாள உங்களுக்கு வெளிய சொல்றதுக்கும், என்னோட வயசான காலத்தில நான் திருப்பி பார்க்கறதுக்காக எடுக்கிற ஒரு நினைவுகள் தான். அதுக்குன்னு அவ்வளோ பெரிய ஞாபக மறதி இல்ல. அவ்வளோ பெரிய அழகுகள நம்ம ரசிச்சிருக்கிறோம். எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். நினைவுகள எழுதுறதும், வலிகள எழுதுறதும், சந்தோஷங்கள பகிர்றதும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாரியான ஒரு காட்சி தான் பார்த்து வியந்த அந்த காட்சியும் பதிவு பண்ணணும்னு நெனைக்கிறேன். ரொம்ப நாளாவே வீடியோ போடாத காரணம், மனசு அந்த அளவுக்கு ஒண்ணும் சந்தோஷம்லாம் இல்ல, நிம்மதியும் இல்ல. ஏன்னு தெர்ல. அது யுனிவர்ஸாவே எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. தனிப்பட்ட எனக்கு அப்படின்லாம் இல்ல. நான் மட்டும் தான் கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்றது, அது ஒரு மகா பொய், பாவம். அப்படிதான் நான் கருதுறேனே. ஏன்னா, மனுஷனா பொறந்த எல்லாருக்குமே, எறும்புலேருந்து என் பார்வைக்கு கண்ணுக்கு தெர்ற கொசுலேருந்து ரொம்ப பெரிய ஒரு டைனோசர பார்த்ததில்ல. ஆனா, அதுக்குமே பிரச்சனை வந்ததுன்னா, அழிஞ்சு குட்டிச்சரா போய், நாசமா போய் ஒண்ணுமே இல்லாத ஆயிடுச்சு. அந்த மாரி தான். இந்த உலகத்தில ரொம்ப பெரிய ஆளுங்களுக்கு வரைக்கும் பிரச்சனை இருக்குது. அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், அத நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம்ன்னு தான். ஆனா, சமீபத்தில நான் கண்ட ஒரு பெரிய பிரச்சனை ஆ அது அது என்னன்னா, நம்ம பயத்தில தான் இருக்குது. இன்னொருத்தர் சுனில் பிரதர் தெளிவா ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டாரு. எல்லாமே உனக்குள்ள இருக்குது. நீ நீ உன்ன எப்படி வச்சிருக்கன்றத தான் பொறுத்து தான் சந்தோஷமும், கஷ்டமுன்ட்டாரு. இது நாகேஷ் ஒரு படத்துல சொன்ன மாரி தான். அந்த நாகேஷோட வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பிரச்சனைய கண்ணுக்கிட்டருந்து பார்த்தா, அது ரொம்ப பெருசா தெரியும். அத தூக்கி தூரத்துல போட்டா, அது அது எங்க இருக்குதுன்னே தெரியாதுன்ற மாரி தான். நம்ம ஒண்ணு பெருசா நெனச்ச பிரச்சனைய நம்ம கிட்ட வச்சு பார்த்தா, ரொம்ப பயங்கரமா தான் தெரியும். இந்த பில்டிங்க மாரி. அந்த மாரி அப்படி பார்க்காத எல்லா பிரச்சனையும் தூரத்துல வச்சு பார்த்து தூக்கி போட்டுறணும். அந்த இது எதுக்கு சொல்றேன்னா, பிரச்சனைகள் நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா? அன்றாட நாட்கள்ல நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளும், நம்மளுக்கு தானா வர பிரச்சனையும், அத நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு போறோன்றது தான். நாட் ஃபார் யூர் அட்வைஸ் இது எனக்கு நானே சொல்லிக்கிறது தான். அப்புறம் கடலுக்குள்ளார இருக்கிற ஆப்பிள் ஷோரூம் தான் அது சிங்கப்பூர்லயே. இது உலகத்திலேயே இதான் நான் கேள்விப்பட்டதில கடலுக்குள்ளார. சரி அது போலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு அன்னைக்கு வெங்கடேசன் ஊர்ல பெங்களூர்ல ஒரு மொபைல் வாங்கிட்டு வர சொன்னார். நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ இதெல்லாம். சரி போய் ரேட்டு கேட்கலான்னு பார்த்தேன். எல்லாம் பேசிட்டு, அப்புறம் நம்ம மறுநாள் வாங்கலான்னா அன்னைக்கு பிளான் வாங்கணும்னு போல. எதார்த்தமா இதெல்லாம் சுத்தி பார்க்கக்குள்ள, சரி இதையும் போய் தெரிஞ்சுக்கலான்னு போனேன். செம்மையா இருந்துச்சுங்க ஷோரூமு. சட்டிலா நம்ம ஊர்ல ஒரு ஆப்பிள் ஷோரூம்னா 4, 5 செக்யூரிட்டி அப்படிலாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப சட்டிலா எல்லா ஃபோனும் இருந்துச்சு. அப்கிரேட். இந்த உலகத்திலே இதுக்கு மேல ஒரு பணக்காரன் யூஸ் பண்ண முடியாத மொபைல எல்லாத்தையுமே அன்னைக்கு தொட்டு, நான் ரசிச்சு, பார்த்து, ஆ அந்த ஷோரூம் ஃபுல்லா சுத்திட்டு, அப்புறம் அந்த 57 மடங்கு அந்த போட்டோட பெரிய பங்களா இருக்குதுல்ல, அதுக்கு எப்படி போறதுன்னு உள்ளார வந்துக்கிட்டே பிளான் போட்டுக்கிட்டு இருந்தோம். இது என்ன சுவாரஸ்யம்னா, அதுக்கு மேல மெயினு
அ அந்த இடத்துல அத எப்புட்றா கடக்கிறதுன்னு எந்த ஒரு பிளானும் இல்லாத ஒரு பிளான் ஒரு ஒரு வழி உள்ளார போகக்குள்ள இதுலேருந்து அதுக்கு, அதுலேருந்து அதுக்குன்னு ஒரு பசில் கேம் மாரி அதுலேருந்து தாவிக்கிட்டே இருந்தோம். அன்னைக்கு நாங்க எதார்த்தமா பே ஃப்ரண்ட் நடந்து போற வழிய பார்க்கலான்டான்னு சொல்ட்டு, சிட்டியால் கோயிலுக்கு போயிட்டு அத பிளான் பண்ணோம். அது பிளான் பண்ணக்குள்ளே எங்கெங்கேயோ நடந்து போயிட்டோம். அது சிங்கப்பூர்லயே ஆறு, மலை, கடல் அப்படி தாண்டி போன மாரி இருந்துச்சு. இந்த டோரா பூஜி கூட்டு போற மாரி இந்த மேப் எங்கள கூட்டு போச்சு. எல்லா மேப்பும் தப்பு தான். அந்த மாரி அது அந்த நாள் ரொம்ப ஃபீல் பண்ண நாள். நல்லா இருந்த நாள். அப்படியே நல்லா சுத்திட்டு, ஜோதியும் வந்து டயர்ட் ஆவல. டியூட்டி போயிட்டு தான் வந்தான். எனக்கு இத்தனைக்கு லீவு தான். அப்புறம் நான் கோயில் போயிட்டு இதெல்லாம் சுத்தி பார்க்க போறேன். சிட்டியால் வீடியோ போட்டிருப்பேன்ல, அதே மாரி தான். இன்னும் நெறைய வீடியோ இருக்குங்க. இந்த தைப்பூசம் வீடியோ இருக்குது. அப்புறம் ஊருக்கு போன வீடியோ வேற இருக்குது. அப்புறம் ஊர்ல அந்த வீடு கட்டின வீடியோ இருக்குது. அப்புறம் இங்க வந்து ஈஸ்ட் கோஸ்ட் பீச் போன வீடியோ இருக்குது. எல்லாம் அப்படியே வெயிட்டிங்ல இருக்குங்க. ஏன் இவ்வளோ சோம்பேறி ஆனா வீடியோ எடுக்கிறத மட்டும் நிறுத்தல. அதாவது எங்கேயோ நம்ம லட்சியம் மட்டும் தோந்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் மனசு வந்து அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நான் வந்து அதுக்கு ஒத்துழைக்க மாட்றேன். என் மனசு போற இடத்துலலாம் இப்ப நீ டைரக்ட் பண்ணணும். இந்த இந்த ஃபோன கையில வச்சு பார்க்குறவங்களுக்குள்ளார நீ விளையாடணும். நீ யாருன்றது தெரியணும். நீ ஒண்ணுத்துல லைஃப்ல சக்சஸ் பண்றதுக்காக தான் அந்த ஃபோனோட கேமரா வெக்கம் இல்லாத கேவலமா நீ எத எடுத்தாலும் அத எடுக்கணும்னு தோணுனக்குள்ள, உன் லட்சியம் ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுகிட்டு அத அத ரசிக்குதுன்னக்குள்ள, அது என் மனசு வந்து எனக்கு தெரியாதயே நான் ஒரு கவிஞன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிழை உள்ள கவிதைய எழுதிக்கிட்டே இருக்கிறேன் இல்லைங்களா? அந்த மாரி தான். எனக்குள்ள இருக்கிற ஒருத்தவன், இதான் லட்சியம்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணத்த பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா, எனக்கு வெளிய இருக்கிற நான் இருக்கிறேன்ல, ரொம்ப பெரிய ஒரு சோம்பேறி. என்ன மாரி ஒரு கேவலமான சோம்பேறி எனக்கு யாருமே ஆனா, இத விடயும் இருப்பாங்க போலக்குது. ஆனா, நான் என்ன என்ன நான் கருதுறேன். என்னோட லட்சியத்த என் மனசு ஆக்கப்பூர்வமா அத ரசிக்கிறதால தான் நெறைய வீடியோவும் ஆவுது, ஃபோன் ஃபுல் ஆவுது, லேப்டாப் ஃபுல் ஆவுது, ஹார்ட் டிஸ்க் ஃபுல் ஆவுது வீடியோவால. ஆனா, நான் அதுக்கு தயாரா இல்ல பாருங்க. டேய் 4 பேரோ, 5 பேரோடா. நீ போட்ட 470 வீடியோலயும், 460 வீடியோலயும் எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை வியூஸ் வருது, எத்தனை லைக் வருதுல்ல. ஆனா, நீ எதையோ ஒண்ணுத்த பண்றேன்றதுக்காக அத்தனை வீடியோ போட்டிருக்கிறல்ல. அதில என்னோட ஆர்வம் எனக்கு என் ஆர்வத்தில நான் தெளிவா தானே இருக்கிறேன். ஆனா, என் செயல் சரியா இருக்க மாட்டேங்குது பாருங்க. ஸோ, அதனால நீங்க எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கங்க. பூஸ்ட் அப் குடுங்க. சப்ஸ்கிரைபு, ஷேரு, லைக்கு அது எனக்கு கேட்கறதுக்கு வரமாட்டேங்குது. ஆனா, ஏதோ ஒண்ணத்த நான் பண்ணிட்டுருக்கிறேன். அது ஒரு நாள் எனக்கு ஒரு சரியான ஃப்ரெண்டா அமைவாங்க. இதான் இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்குற பிச்சை தான் இது. எனக்கு ஒரு நல்ல எடிட்டரும், ஒரு சினிமாட்டோகிராஃபரும் வந்துட்டா, இந்த பரிதாபங்கள் மாரியோ, இல்ல விஜே சித்து மாரியோ, அந்த மாரி விளாகராலாம் இல்லாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன கதைகள் எல்லாத்தையுமே சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிமா போடணும்னு ஆசை. இதாங்க அந்த பே ஃப்ரண்ட் அந்த இது. அந்த போட்டோட பில்டிங் டவுன் ஸ்டார் போயிட்டு கீழேருந்தே வந்துட்டோம். ஆப்பிள் ஷோரூம்லேருந்தே மேலே வந்து அது எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டு சரி போய் பார்க்கலான்னு பார்த்தோம். இல்லை நாங்கள் வேறு வழியில் வந்துட்டோம் போல இருக்குது. ஆனால் இன்னொரு சீக்ரெட் வே இருக்குது அதுக்கு மேலே ஏறுறதுக்கு. அதை மிஸ் பண்ணிட்டேன். அது என்றைக்குனாச்சும் ஒரு நாள் ஏறி அதை பார்த்துருவேன் நான். இது வந்து அதோட கால்வாசி இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு இடத்துக்கு நாங்கள் தெரியாத்தனமா இல்ல. எல்லாரும் போற வழியிலே போயிட்டுருந்தோம். ஆனா, அது எனக்கு எல்லாருமே தான் போயிட்டுருக்காங்க. ஆனா, நாங்க என்ன நெனச்சுட்டோம், நம்ம மட்டும் தான் வழி தவறிய ஆடு மாரி நெனச்சுட்டு நான் உள்ளார போயிட்டே இருக்கிறேன். யாரும் பார்க்கல. நம்ம போய் ரசிச்சுட்டு வரலான்னு. ஆனா, கீழயே ஒரு அக்கா செக்யூரிட்டி அக்கா சொன்னாங்க, "நீங்க அந்த பில்டிங் வரைக்கும் போய் அந்த அழக பார்த்துட்டு வரலாம் தம்பி" அப்படின்னு. ஆனா, அங்க யாருமே போலன்னு நான் நெனச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு அப்புறம் தான் தெரியுது, அங்க போனோனே நெறைய பேர் அங்க இருக்கிறாங்கன்றது. இருந்தாலும் அந்த அழக அன்னைக்கு பார்க்கக்குள்ள நான் பிரமிச்சது அன்னைக்கு பிரமிச்சத இன்னைக்கு உங்கள்ட்ட சரியா சொல்ல முடியுமா இல்லையான்றது தெரியல. அத கேரி பண்ண முடியல. ஆனா, அன்னைக்கு நான் ஏதேதோ யோசிச்சு பேசணும், அழக ரசிச்சு இது மக்கள்ட்ட எல்லார்ட்டயும் சொல்லணும். என்ன பார்க்குற என்னோட சப்ஸ்கிரைபர் என்னோட 4, 5 நலன் விரும்பிங்களுக்கு இந்த அழக ரசிச்சு சொல்லலான்னு பார்த்தா, இருக்கிற பிரச்சனையில 4, 5 மாசம் ஆயிடுச்சு. எதையுமே ஷேர் பண்ண முடியல.
அழகுனா அழகுதாங்க. எல்லா உயிரினங்களும் அழகுதான். எல்லா வெளிச்சமும் அழகுதான். இயற்கையோட சேர்ந்த செயற்கை எவ்வளோ அழகுன்றத நான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்து பார்க்க வேண்டிய பாக்கியத்த கடவுள் குடுத்துருக்குறாங்க. இன்னமும் பயணம் பண்ணணும். இன்னமும் எல்லாத்தையும் ரசிக்கணும். நம்ம இங்கேருந்து போனதுக்கப்புறம், இந்த நாட்ட விட்டு நம்ம போனதுக்கப்புறம், "டேய் நான் கால் வைக்காத இடம் இல்லடான்னு" சொல்லணும். எப்படி நான் படிச்ச ஸ்கூல்ல நான் கால் வைக்காத இடமே இருக்காதுன்னு கிரவுண்டுல சொல்லணும், கிளாஸ் ரூம்ல சொல்லணும், அ என்னோட பெஞ்சில சொல்லணும், அ என்னோட எல்லா ரூமையும் சொல்லணும். அந்த மாரி நான் இங்கேருந்து ஒண்ணு போறேன்னா, நான் அனுபவிக்காத இடம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தப்பான இடமா இருக்க தப்பானத சிந்திக்காதீங்க. கால் படாத இடம், நம்ம ஓடி ஆடாத இடம், நம்ம நம்ம வியந்து பார்க்காத இடம், நம்ம கண்ணுக்கு தெரியாத எந்த அழகையும் நம்ம விட்டுட்டு போயிடவே கூடாது இந்த உலகத்துல. அது எல்லாத்தையும் நம்ம ரசிச்சிரணும். அது நம்ம கண் எவ்வளோ குளிருதோ, அந்த அளவுக்கு அந்த அழக ரசிச்சிரணும். உங்களுக்கு இதுல சாதாரணமா தெரியலாம். கண்ண விரிச்சு பார்த்த எனக்கு, இந்த கண்ணுக்குள்ளார எந்த லென்ஸும் இல்லாத, இந்த கடவுள் குடுத்த உண்மையான கண்ணுல பார்க்கக்குள்ள, அத்தனையும் குளிரா, அத்தனையும் அழகா, அத்தனையும் சுவாசமா, அவ்வளோ பிரமிப்பா இருந்துச்சு. அவ்வளோதாங்க. அழகுங்க. இதோட சிம்பிள் கான்செப்ட்டே இந்த உயரமும், இந்த அழகுமும், இந்த வெளிச்சமும் ஏதோ என்னால காட்ட முடியுதா? காட்ட முடிஞ்சிருக்கா? அத யோசிச்சு, அத பிரமிச்சு நான் இந்த வீடியோ எடுத்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் தோணுச்சு. அத நான் உங்கள்ட்ட வெளிய காட்டுறதுக்கு. ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன். மன்னிச்சிடுங்க. எல்லாரும் மனசுக்குள்ளார அடுத்தடுத்து நான் வேகமாவும், சுறுசுறுப்பாவும் வீடியோ போடணுன்றதுக்காக.